ஃபேஷன் ஃபீல்டே திரும்பி பார்க்க வச்ச ஒரு பிராண்ட்னா அது ஸ்னிட்ச் இந்த பிராண்டோட எழுச்சி தான். இவங்களோட ஸ்கேலிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அண்ட் மைண்ட் ப்ளோவிங் அண்ட் மாஸ்டர் கிளாஸ் ஸ்ட்ராட்டஜி. இவங்க கூட்டத்தோட கூட்டமாக அவங்களோட கன்சியூமரை டார்கெட் பண்ணாமல் இவங்களே இவங்களோட கன்சியூமரை உருவாக்கிக்கிட்டாங்க. அண்ட் 2023 இவங்களோட ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா 106 crores. அதே 1 இயரில் 2024 இவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 264 crores. பட் ஹவு த ஹெல் இஸ் பாசிபிள்? இவங்களோட இவ்வளோ பெரிய சக்ஸஸ்க்கு பின்னாடி இவங்களோட ஆன்லைன் மார்க்கெட்டிங் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இவங்க கரெக்டான ஆப்டமைசேஷனை யூஸ் பண்ணி இவங்களோட கன்சியூமரை கரெக்டாக டார்கெட் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெண்ட் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 55 ஸ்டோர்ஸ்க்கு மேலே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க அதோட மட்டும் நிறுத்தாமல் 110 கோடி ஒரு சீரீஸுக்கு ஃபண்ட் பண்ணி அவங்களோட ப்ரெசண்ட்டை பிராண்ட் வேல்யூ ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. அண்ட் இங்கே இருக்கிற ஒரு முக்கியமான விஷயமே ஸ்னிட்ச் அவங்களோட கன்சியூமரை முழுசாக அனலைஸ் பண்ணி அந்தந்த சீசனுக்கு ஏற்ற ஃபேஷன் அண்ட் ட்ரெண்ட்ஸை அவங்களோட கன்சியூமருக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க.